ஹாய். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா தீபாவளி ஸ்பெஷல். எங்களோட தீபாவளி ட்ரெஸ். இது என்னோட ட்ரெஸ், இது லட்சுவோட ட்ரெஸ். என்ன லட்சுக்கு மட்டும் சிம்பிள், உங்களுக்கு மட்டும் ஜிகி ஜின்னு இருக்குன்னு நினைக்காதீங்க. எனக்கு இது ஒரு ட்ரெஸ், ஆனால் அவங்களுக்கு 3 ட்ரெஸ் எடுத்திருக்கோம். சுஜனுக்குமே வந்து 3 ட்ரெஸ் தான். இப்போ வந்து இது போட்டு போட்டு பட்டாசு வச்சு அந்த கலரில் ஆக்கி வச்சுக்கிட்டாரு. ஹஸ்பண்ட் நானும் ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக ஒரே மாதிரி கலரில் எடுத்தோம். காலையிலேயே வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் நோம்புமே சேர்த்து கும்பிட்றதுனால நாங்கள் வந்து காலையிலேயே எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சக்கரை பொங்கல், பாயாசம், வடை எல்லாமே. வடை மட்டும் நாங்கள் லாஸ்ட்டாக சுட்டுக்கலாம், சுட கொஞ்சம் வடை சாப்பிட்லாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி வடையை மட்டும் இங்கே விட்டுட்டோம். இப்போ வடை வந்து எடுக்க போகிறேன். ஐயோ கண்ணே காணும். ஐயோ நான் காதில் பஞ்சு தானே வச்சுருந்தேன். ரொம்ப ஆபத்தாக வெடிக்கிறான் அவன், ரொம்ப வேகமாக அவசரமா. என்ன வெடி நீயே சொல்லு, நீ தானே வெடிச்ச? கோல்டு லக்ஷ்மி ஆட்டோ பாம். இப்போ வந்து வடை மட்டும் செய்யணும். அதுக்குள்ளே வந்து நாத்தனாருங்களாம் வந்துடுவாங்க. அவங்க வந்து சாமி கும்பிட்றது அதெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம வந்து செய்ய வேண்டிய கடமையை மட்டும் ஒழுங்காக செஞ்சு விட்றணும். அதை மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவேன். என்னென்னா எண்ணெய் ரொம்ப காஞ்சி போச்சு போல. இது கடகடன்னு வடத்திய லட்சுமா வந்து காலையில் குழந்தைங்க சூப்பராக இருந்தாங்க. நான் கொடுமையாக இருந்தேன், நைட்டி போட்டுக்கினே இருந்தேன். இப்போ வந்து நான் நல்லா இருக்கேன். குழந்தைங்க கால் ரெடி பண்ணி போ லட்சோ. அவங்க வந்து நாங்கள் வந்து வெளில போயிட்டு வரும்போதெல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் திடீர்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லட்சம் ஸ்கூலுக்கு போனியா இல்லையாமான்ற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி கிளம்புவாங்க லட்சுமா. போ லட்சுமா, நீ போய் நீ யாருன்னு காட்டு லட்சுமா. 2 மினிட்ஸா? நூடுல்ஸ் பெரிய வடையை கூட வரல எனக்கு. உண்மையாக சொன்னாலும் எனக்கு இந்த பட்டாசுலாம் பிடிக்கவே பிடிக்காது. வெடிக்கிறதும் பிடிக்காது, வெடிக்கிறவங்களையும் பிடிக்காது. அங்கே நிற்க கூட மாட்டேன் நான். அது ஏன்னே தெரில, வெடிக்க வேண்டிய வயசுலலாம் கிடைக்காதனால கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. நீ தான் சொல்லிக்கணும் வெடி. இங்கே பாருப்பா, நான் வந்து இந்த கம்பி மத்தாப்பு, இந்த பூத்தொட்டி, வாழை மரம், சங்கு சக்கரம் இதெல்லாம் நான் பண்ணுறேன். எனக்கு இந்த வெடியெல்லாம் சின்னதாக பிஜிலி வெடி கூட நான் வெடிக்க மாட்டேன். அதையும் சொல்லிடுறேன். என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, கம்பல் பண்ணக்கூடாது. பிஜிலி கூட நான் வெடிக்க மாட்டேன். போ, நீ தான் காலைல வெடிச்சு பயம் காட்டி விட்டு. நம்ம சுஜனுக்கு வந்து எவ்வளோ தான் பட்டாசு இருந்தாலும் சலிக்கவே சலிக்காது. அவர் பாட்டுன்னு வெடிச்சிட்ருக்காரு. நான்லாம் ஒரு பீடி பட்டாசு வெடிக்கிறதுக்கு கூட பயப்படுறேன். ஆனால் அவர் என்னடான்னா தைரியமாக லக்ஷ்மி வெடி, ஆட்டோ பாம் எல்லாம் வெடிச்சிட்ருக்காரு தனியாக. நீங்கள் கூட இருந்தீங்களா? அதான் இல்லைன்னா வெடிக்க மாட்டானா. அதுதான் அவர் இது கொடுக்குற தைரியம் தான் அவர் வந்து அந்த மாதிரி பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம் அதுவே எங்களுக்கு பயமா இருக்கும், கடைசியில எங்க வெடிச்சிருமோன்ட்டு. ஆனா பாத்தீங்களா, காலையில போட்ட காஸ்டியூம் வந்து கொடுமையா போச்சு. ஏன்னா பட்டாசு அடிச்சு மருந்து அதுலயே தேய்ச்சிக்கிட்டாரு. அதனால வந்து என்னமா எனக்கு இந்த சவுண்டு கூட பயமா இருக்கும். நல்லா குளிருக்கு கூட காதில் வைக்க மாட்டேன். போதும் எடுக்காது. நல்லா குளிருக்கு கூட காதில் பஞ்சு வைக்க மாட்டேன். ஆனால் எனக்கு இந்த பட்டாசு வெடியில் காதில் பஞ்சு. அடுத்தது வந்து கலசம் வைக்கணும். கலசத்தில் முகம் வரையணும். வருஷம் அந்த ஆர்டிஸ்ட் வேலையை நம்ம தான் பண்ணுறது. நல்லா வருதுலாம் கிடையாது. நம்ம மனசில் வச்சுக்கின்னு வரைஞ்சா எல்லாமே நல்லா தான் வரும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். அதான் சொன்னனே, அம்மிக்கல்ல வந்து இதுல வரைவாங்க. அதுக்கு பின்ன ரெகுலரா பண்றோம்ல, குழந்தைங்களுக்கு தெரியாது. அக்கா ரொம்ப மையா இருக்கணும்ல.